மலேசியா தைப்பிங்லேருந்து தாய்லாந்து ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். தாய்லாந்தில் எங்கன்னா ஹட்டியாயில் தான் ட்ராவல் பண்ணலான்னு முடிவெடுத்திருந்தோம். ஸோ இது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட தாய்லாந்து பார்டர் போகிற வரைக்கும் ஒரு 5 hours இருந்தது. நாங்கள் 2 கனெக்டிங் மெட்ரோ ட்ரெயின் எடுத்தோம். கமுட்டிங்லாம் ட்ராவல் பண்ணி படாங் பஜார் அந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து சாப் பண்ணுவாங்க. தாய்லாண்டோட என்ட்ரன்ஸ்க்கான பாஸ்போர்ட் வந்து சாப் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஏர்லி மார்னிங் 4:30 கிட்ட கிளம்பிட்டோம். கிளம்பி 2 மெட்ரோ எடுத்து போனோம். மெட்ரோலாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. அலுப்பே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ரோட்வேஸ் தான் ட்ராவல் பண்ணோம் ஆக்சுவலாக தாய்லாண்டுக்கு. ஸோ நல்லா இருந்தது. அந்த ஜேர்னியே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. யூஷுவலாகவே கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்தாலோ, கனெக்டிங் ட்ரெயினாக இருந்தாலோ, இல்லை 2-3 பஸ் மாறி போகிறதா இருந்தாலோ பயங்கர ஹெக்டிக்காக அப்படியே ஐயோ இவ்வளோ ட்ராவல் பண்ணணுமே, டயர்ட் ஆகிடுமேன்னு யோசனையாக இருக்கும். ஆனால் இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணையில கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அவ்வளோ அலுப்பு தெரியலை எங்களுக்கு ஆக்சுவலாக. ரொம்ப ப்ளசண்ட்டாகவே ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் நிறைய பேத்துக்கு ட்ராவல் சிக்னஸ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கே அலுப்பு தெரியலன்னா எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சாப் பண்ணுறதுக்கு அதாவது பாஸ்போர்ட் சாப் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய க்யூ இருந்தது. அதை தாண்டி நாங்கள் வந்து அந்த பேசஞ்சர் ட்ரெயின் சொன்னேன்ல, அதில் எடுத்தாச்சு படாங் பஜாரில். ஸோ நாங்கள் தாய்லாந்து ஹட்டியாய் வரைக்கும் ட்ராவல் பண்ண வழி பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர க்ரீனரியாக தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் நிறையா பேசினாங்க. பட் நமக்கு லாங்குவேஜ் தெரியாதனால நம்ம வந்து அவங்க ஆக்ஷன் மட்டும் பார்த்து ஓரளவுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு கெஸ் பண்ண முடிஞ்சது. பாருங்கள், நான் வந்து வியூவை தான் ரசிச்சுட்டு வந்தேன். ஏன்னா பச்சை பசேன்னு இருந்தது ட்ராவல் ஃபுல்லாக. அட்லாஸ் ஹட்டியாய் ரீச் ஆனோன்னே எங்கள் ஸ்டேக்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ஸ்டேக்கு வந்து நாங்கள் வந்து டுக் அப்படின்ற அது வந்து ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி நாங்கள் ஒரே டுக் ஒன்று எடுத்து எல்லாருமே ட்ராவல் பண்ணி போனோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது வந்து ஜீப் மாதிரியும் இல்லை, ஆட்டோ மாதிரியும் கிடையாது. அங்கே வந்து நிறையா இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணதே டுக் தான். நம்ம ஊரில் ஓலா மாதிரி அங்கே கிராப்னு இருக்குது, அதுலேயும் நம்ம டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் டுக் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா நல்லா வியூ பண்ணிட்டு போகலான்னு. ஸோ நாங்கள் ஹட்டியாய் தாய்லாண்டுக்கு ரீச் ஆயாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோன்றதை பாருங்கள்.